வணக்கம் வந்தனமன் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுங்களா? 5ஆம் திருமுறையிலிருந்தும் 6ஆம் திருமுறையிலேருந்து ரெவ்வண்டு பாட்டு பார்க்க போகிறோம். யார் பாடினது அப்படின்னு சொன்னால் திருநாவுக்கரசர் பாடினது. இது கேட்குறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நேற்று வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சைவ பாடத்து வகுப்புக்கு போயிருந்ததாகவும் அங்கே ஒரு பெண் பார்த்ததாகவும் அந்த பெண்ணை பார்த்து ஒரு சிறு அளவு மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருந்தேன். அப்போது அதெல்லாம் கேட்டுகிட்டே எனக்கு தனிப்பட்ட அந்த மெசேஜில் கமெண்ட்லலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள், அந்த பெண் உங்களுக்கு கிடைக்க பெறவும் அப்படின்னும், நல்ல வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னும், அப்பா அம்மாவை சங்கடப்படுத்தாதீங்க, திருமணம் செய்து கொள்ளுங்க, நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், இப்பிறவையில் என்ன இந்த 2 பிறவி தாண்டி கூட முக்தி பேற்றுக்கு போய்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது பண்ணியிருந்தீங்க. மேட்ரு அது இல்லை. என்னால் அந்த பெண்ணுக்கோ அந்த பெண்ணினால் எனக்கோ எந்த விதமான பயனும் இல்லை. ஒருவரால் மற்றொருவருக்கு ஒரு காலம் எந்த விதமான பயனும் கிடையாதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அதற்காக அதை சொல்லலை. அந்த உன்னதமான ஒரு இடத்தில் அமர்ந்தும் கூட மனதில் என்னுடைய முன்வினை கருமத்தினால் மனதில் ஒரு சிறு அளவேனும் ஒரு சஞ்சலம், ஒரு அசைவுன்னு ஒன்று வந்தது. அதை சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். நிகழ்வில் நடந்தது, என் வாழ்விலே நடந்தது, ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். நீங்கள் அதை ஓரந்தள்ளி வச்சுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல முக்கியமாக போயிட்டீங்க. இப்போ மேட்ரு அது இல்லை. அந்த மனம் அசைந்ததே அது அசையாமல் ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து இறைவனோடு ஒன்றர கலப்பதே அதனுடைய எண்ணமாக நிற்கணுமே. அது இல்லாமல் அந்த மனம் அசைந்ததேங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். அப்போ என் போல் உங்களுக்கும் அந்த மனம் அசைந்ததுன்னா அதை அசையாமல் நிறுத்துவதற்கு ஒரு வழி என்னங்கிறத பாருங்கிறதுக்காக சொன்னேங்க. பட் எனிவே, வாழ்த்துக்கள் சொன்னீங்க, நன்றி. வழக்கமாக இப்போ நம்ம என்டி டாக்ஸில் போடக்கூடிய வீடியோ எதுவுமே நானாக போடுறது கிடையாது. ஏன்னா நித்திலந்தண்டபாணி சேனலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம், படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். ஒரு சில நேரங்களில் அது உணர்வை பெற்று நம்ம அந்த வீடியோ போடுறோம். அந்த புத்தகம் இருக்குது, அது ஆர்டர் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது, நோ இஷ்யூஸ். ஆனால் என்டி டாக்ஸில் ரேண்டமாக ஒரு நாள் ஒவ்வொரு தலைப்பு பார்க்குறோம், பேசுகிறோம். இது நானாக போடுறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். காலையில் எந்திரிப்பேன், சாமி இன்றைக்கி என்ன இதை போடுறது, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பு நம்மக்கிட்ட வந்து சேரும். இது உண்மை. இது நான் ஒன்றும் தெய்வ குழந்தையோ ஒரு ஸ்பெஷல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். நான் சாமிகிட்ட பேசுகிறதாகவும் சாமி என்கிட்ட பேசுகிறேன்னா ஆத்மார்த்தமாக நம்புகிறேன், எனக்கு பதில் கிடைக்கிது, இவ்வளோதான். நமக்கு பெரியவங்க போல் தெய்வமே அசரீரி வாக்காக பேசுகிற அளவுக்கு இன்னும் நமக்கு புண்ணியம் இல்லைப்பா. ஆனால் ஏதோ ஒரு வகையில் குறிப்பு வகையில் நமக்கு வந்துடுது ஒரு செய்தி. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த சரணாகதியிலிருந்து நீங்கள் கேட்கணும். உன்னை நான் நம்புகிறேன், நீ பேசுகிறதுங்கிறத நான் உண்மையை நம்புகிறேன்னு நீ கேட்கணும். விடை கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு விடை கிடைக்கும். குழப்பத்திற்கு விடை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோஸ் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் இந்த ஒரு தலைப்பு, சரிங்களா? நமக்கு நல்ல ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர் ராஜேஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதில் டெலிகிராம் குரூப்பில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார். திரு தியாகராஜன் ஐயா அவனுடைய வீடியோ தான். அதில் ஒரு சில பாட்டை சொல்கிறார். அந்த பாட்டை தேட போக தான் இன்றைக்கி உண்டான காணொலிக்கு உண்டான ஒரு இதுவும் கிடச்சிது. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கோயின்சிடென்ஸ்லாம் நேற்று போட வீடியோக்கும் நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கும் இதுக்கும் சரியாக அப்படியே பொருந்தி வந்துருச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சேன், சாமி இன்றைக்கி என்ன வீடியோ போடா, தப்பார் இது போடு அப்படின்னா தப்பா எடுத்து பார்த்தேன். எல்லாம் அப்படி சிங்காக கரெக்டாக இருந்தது. என்னென்னா 4 பாட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? அது முன்னே சொன்ன மாதிரி தான். 5ஆம் திருமுறையிலேருந்து 6ஆம் திருமுறையிலேருந்து 4 பாட்டு பார்க்க போகிறோம். ஒன்றுலேயும் 10 பாட்டு இருக்குது, நம்ம 4 தான் பார்க்க போகிறோம். முதல் பாட்டுக்கு போவோமா? 5ஆம் திருமுறையிலிருந்து திருநாவுக்கரசர் பாடினது 5ஆம் திருமுறையில். எந்த திருத்தலன்னா மேலை திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலத்திலிருந்து அவர் பாடுறார். நம் வாழ்வில் 4 வரி பாட்டு. நம் வாழ்வில் நாம் சராசரியாக நம் வாழ்வில் செய்யக்கூடிய விஷயங்கள் முன் 2 வரியில் சொல்லி அந்த செய்தியை சொல்லி அந்த செய்தி தவறுன்னும் எது சரி அப்படிங்கிறது பின் 2 வரியில் சொல்லுவார். இப்படி தான் அமையப்பட்டிருக்கும் அந்த பாட்டு. அந்த 10 பாட்டு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? நம்ம 2 பாட்டு பார்க்குறோம். எல்லா இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், உள்ளே போய் அந்த பாட்டெல்லாம் படித்து பாருங்கள், ரைட்? விளக்கம் இல்லை, பாட்டு மட்டும் இருக்குது, படித்து பாருங்கள். முதல் பாட்டு, மாட்டுப்பள்ளி மகிழ்ந்துறைவீர்க்கெல்லாம் கேட்டுப்பள்ளி கண்டீர் கெடுவீரிது ஓட்டுப்பள்ளி விட்டு ஓடலுராமுனங் காட்டுப்பள்ளி உள்ளான் கழல் சேர்மின. இதுதான் பாட்டு. முன் 2 வரி என்ன சொல்கிறாரு? நல்ல பெரிய மாடு அப்படின்னு சொன்னால் மாட்டுப்பள்ளி அப்படின்னா என்ன? நம்ம நல்ல வீடு கட்டி அந்த வீட்டில் அப்படியே ஜம்முன்னு சூப்பராக இருந்து நல்ல படுக்கை சுகம், பள்ளியறைன்னு என்ன, நல்ல படுக்கை சுகம் பெற்று இதுதான் ஏன் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க. இதெல்லாம் உண்மை இல்லை, கவனப்பட்டுக்கோ, இது உண்மை இல்லை. நான் எது உண்மைன்னு சொல்கிறேன் கேளு.
ஓட்டுப்பள்ளி, அவர் என்ன சொல்கிறார், ஓட்டுப்பள்ளி விட்டு ஓடலுறாமனங்க, இதுதான் ஓடு, இதுக்குள்ளே பள்ளி கொண்டு இருக்கக்கூடியது இந்த உயிர், ஆன்மான்னு சொல்லக்கூடியது. இந்த ஓட்டை விட்டுட்டு இந்த ஆன்மா வெளியே ஓடிடும். நீ எதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியோ அது எல்லாமே ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும். அது நிலச்சி வராதும் கூட. இது உண்மைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அது உண்மை இல்லை. இந்த ஆன்மா இந்த கூட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே போயிடும். அப்போ எது நிலையானது? அப்போ அடுத்த கேள்வி எது வரும்போது, எது நிலையானது? காட்டுப்பள்ளி உள்ளான் கடல் சேர்மனே. இந்த ஓட்டை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே பொய்யான இந்த வாழ்க்கையை விட்டு போட்டு உண்மையானது இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி உரான்னு ஏன் சொல்கிறார்? நம்ம என்ன சொல்கிறோம்? சிவபெருமானு சுடுகாட்டு வாசின்னு சொல்கிறோம். அங்கே தான் இருக்கிறார் அவர். அங்கே இருக்கிறவர்கிட்ட ஓடி கடலில் போய் காலடியில் விழுந்து வணங்கி நில்லு. அதுதான் ஏன் புண்ணியமானது, அதுதான் நிரந்தரமானது, அதை பண்ணு. அதை விட்டு போட்டு இந்த விஷயத்து மேலெல்லாம் கண்ணு வச்சுக்கிட்டு கவனம் வச்சுக்கிட்டு இருக்காதேங்கிறார். மொதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டு, மாட்டை தேடி, மாடுனா செல்வம்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். மாடுனா செல்வம்னு அர்த்தம். மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் உம்முலே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலீர். செல்வத்தை தேடி ஓடி செல்வம் 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 எல்லாம் செல்வத்தை தேக்கி வச்சு அதனால் கிடைக்கப்படக்கூடிய சுகமெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மன சுகத்திற்கு ஏற்றார் போல பொய்கள் பல பேசி அதனால் ஏற்படக்கூடிய சுகங்களோடு அப்படி திளைத்து நிற்கக்கூடியவர்களே, கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே, உடம்பு விட்டு உயிர் பிரியதற்கு முன்னாடி கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உளான் கழல் சேர்மின. இதெல்லாம் எதுக்கு? காசு பணம் சம்பாரித்து பொய் புரை பேசி அதனால் ஏற்படக்கூடிய தற்காலிகமான ஒரு சுகத்தை வாங்கி இதெல்லாம் உனக்கு நிறைக்கவா போகுது? இல்லை. அப்போ நிலையானது ஒரு இறைவனுடைய திருக்கழலில் போய் சேர், அதுவே சரியானது அப்படிங்கிறார். இதுக்கப்புறம் இன்னும் 8 பாட்டு இருக்குது. இது போலவே நாம் செய்யக்கூடிய ஒரு செயலும் அதை தவறுன்னு சொல்லி எது சரின்னு சொல்கிறதுக்கு உண்டானதாக இப்போ அமையப்பெற்ற இந்த பாட்டு 10 பாட்டு இருக்கக்கூடியது. அழகான பாட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இது 5ஆம் திருமுறையில் இருந்தது. இப்போ 6ஆம் திருமுறைக்கு போகிறோம். அதே திருநாவுக்கரசர் பாடினது தான், ஆனால் எங்கே? அதே சோழ நாடு தான், ஆனால் திருவானைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் பாடின அந்த பாட்டு பார்க்குறேன் பாருங்கள். அதுவும் 10 பாட்டு தான். முதல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாட்டு, எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடு ஏவர் நல்லார். என்ன எப்பா அம்மா, என்ன அப்பா, என்ன அம்மா, என்ன அப்பா. அதுக்கப்புறம் எச்சுற்றத்தார், என்ன போய் சொந்தக்காரங்க வந்தக்காரங்க, என்ன மாடு, எம்மாடு சும்மாடு, என்ன நீ செல்வம் சேர்த்துனாலும் அது ஒன்றுத்துக்கு இல்லை, என்னது போய் பெருசாக செல்வம். ஏவர் நல்லார், யார் நல்லவன்? அப்போ 5மே நம்ம சராசரியாக இந்த நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடிய 5 அட்டு போட்டு உடச்சிட்டார். அப்பா அம்மா, சொந்தக்காரங்க, செல்வம், நல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா இவங்க தான் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்களாக நம்ம சொல்லக்கூடிய. இப்போ இவங்க எல்லாத்தையும் போட்டு தவிடு ஒடியாக்கிட்டார். சரி, இதெல்லாம் ஏன் சொன்னார்? செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. நீ செத்து போயிட்டேன்னா உனக்கு அப்பா அம்மா, உற்றார் சுற்றம், உன்னுடைய செல்வம், அதுக்கப்புறம் நல்லவங்கன்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க யாருமே நீ செத்து போயிட்டேன்னா எந்த உதவியும் அவங்களால செய்ய முடியாது. அவங்களால முயற்சி செஞ்சாலும் உன்னால் முடியாது. நீ செத்து போயிட்ட, உடல் விட்டு உயிர் பிரிந்து விட்டது, கூட்டை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ செத்துட்டேங்கிறதுக்காக உங்க கூடவா வரப்போகிறாங்க? அவருக்கு அடுத்து சொல்கிறாங்க, செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பார். உன்னை கொளுத்தி விட்டுருவான் கூட. ஐயோ எரியுதே, இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்தானே, நானும் வரனே, என்னால் பிரிவு தாங்க முடியலையே, போய் உள்ளையா குதிக்க போகிறான்? மாட்டான். சிறுவிறகால் தீமூட்டி செல்லான்னு இருப்பார். அவன் நின்றுட்டு இருப்பான், உன்னை கொளுத்தி விட்டு போட்டு. அப்புறம் ஒரு 2 சொட்டை கண்ணீர் வச்சுட்டு அவன் கிளம்பி அவன் போல பார்க்குற போயிட்டே இருப்பான். இவ்வளோதான். நீ என்னதான் நம்பி எப்படி இருந்தேனாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. சித்தாய வேடத்தாய், நீ வந்து இந்த மாதிரி மயக்கமான இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே காட்டி மறைத்து அதனுள் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய இறைவனே, நீ பொன் திரு ஆனைக்காவுடைய செல்வா, திரு ஆனைக்கால இருக்கக்கூடிய பொற்பாதங்களை உடைய செல்வனே, என்னத்தா, அத்தான்னா அப்பான்னு அர்த்தம், சரிங்களா? அத்தா, என்னத்தா, உன் பொன் பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேன்னு. உன்னுடைய திருப்பாதத்தை பொன்போல் இருக்கக்கூடிய அந்த திருப்பாதத்தை அடைவது இல்லாமல் இந்த உடல் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? முன்ன சொன்ன எதுவுமே நிலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ நிலை இல்லாத ஒரு காரியத்து மேலே இந்த உடல் வச்சு எனக்கு ஒரு பயனும் இல்லை, அழிஞ்சு போகுது, அதுவும் அழி, நானும் அழிஞ்சிடும். இப்போ அது பயனில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த உடலுக்கு என்னதான் பயன்? இந்த கூட்டிற்குள்ளே இந்த உயிர் வந்தது என்னதான் பயனுன்னா, இறைவனை சென்று சேருவது ஒன்றே பயன். அந்த பயனை அடையவில்லை அப்படின்னா, கண்டம்னா இந்த இடத்துல உடல் நடக்கும், சரிங்களா? அந்த பயனை அடையவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த உடல் வைத்து என்ன பண்ண போகிறேன் நான் அப்படிங்கிறது. அப்படின்னா நீங்கள் மாற்று புரிஞ்சுக்கணும். உன்னை அடைஞ்சிட்டேன்யா,
எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அடைஞ்சிட்டேன். ஒருவேளை உன்னை அடையலைன்னா இந்த உடலை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள். அப்போ புரிஞ்சுக்கணும், அவர் அடைஞ்சிட்டேன் அடையலேன்னான்னு சொன்னார், நம்ம இன்னும் அடையவே இல்லை. இப்போ நம்ம யோசிச்சுக்கணும், இந்த உடலை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. 2வது பாட்டு, ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். ஊன்னா சதைன்னு அர்த்தம், இந்த உடல் சரிங்களா. இந்த உடலாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும், நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் சரி, அனைத்தும் நீயாயின்ற, எல்லாமே நீயா தான் இருந்த. நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். நீ எனக்குள்ளே தான் இருந்தேங்கிறது எனக்கே தெரியலையே, எப்போப்பா நீ உள்ளே வந்த, முட்டை போண்டாக்குள்ளே முட்டை எப்படி போச்சுங்கிற மாதிரி தான் சரியா. ஸோ எனக்குள்ள நீ எப்படி வந்த தெரியலையே, எனக்கு எது நல்லது எது தீயது அப்படின்னு சொல்லி காட்டினியா இல்லையே. ஆனால் உன்னை உணர்ந்ததற்கு பிறகு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அட இதுதானா, அட நீ எனக்குள்ளே தான் இருக்கிறியா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவ்வளவு நாளும் நீ எனக்குள்ளே எப்படி இருந்திருக்கிற, அமைதியே கமுக்கமாக இருந்திருக்கிற. ஆனால் என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்தேன், கடைசியில் பேசாமல் இருந்து பார்த்தா ஆடப்பாவி நீ இன்னும் எனக்குள்ளே தான் இருந்திருக்கிறியா நீயே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், தேனாரும் கொன்றையனே, கொன்றை மலர் நல்ல தேன் சிந்தக்கூடிய கொன்றை மலர் அணிந்தவனே, நின்றியூராய் திருநின்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடியவனே, திரு ஆனைக்கா உரை சிவனே, திரு ஆனைக்காவில் உரை சிவனே, திருவானைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடியவனே, ஞானமானாய் ஐயா நீதான் ஞானத்திற்கே உண்டான எல்லாமே, ஞானமே நீதான் ஆனாய், ஞானத்திற்கு உண்டானல்ல இல்லை நீதான் ஞானமே, உன் பொற்பாதம் அடைய பெற்றாலல்ல கண்டம் கொண்டடியேன்னு என் செய்கேன். எல்லாமே நீ தான். அப்படி எல்லாமே நீன்னு சொல்லக்கூடியது இவ்வளோ நாள் எனக்குள்ளே தான் இருந்த, எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எனக்குள்ளே தான் இருக்கேன், நான் உன் பொற்பாதத்தையும் பற்றிட்டேன், பிரச்சனை இல்லை. ஒருவேளை பற்றாமல் இருந்திருந்தேன்னா இந்த உடல் வச்சுட்டு நான் என்னத்தை செஞ்சுருப்பனோ. இதுதான் அவருடைய இது. 4 பாட்டு, ஆனால் இதுக்கு இன்னும் 8 பாட்டு இருக்குது. இது போல தான் வரும், ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுது நமக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒன்றும் சாமியாரெல்லாம் ஆக வேண்டாம், புரிதல் தான் சாமியார் அப்படிங்கிறது. சாமி யாருன்னு போகிறவங்களுக்கு பேர் தான் சாமியார். அப்போ அங்கே போகும்பொழுது நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. இதுக்கு நீங்கள் விட்டுட்டு எங்கேயும் ஓடணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இருக்கும் இடத்துலேருந்தே இறைவனை அறியல. ஏன் அதான் சொன்னார், எனக்குள்ளே தான் ஏன் நீ இருந்த, எப்போயா வந்து நீ எனக்கே தெரியலப்பா, நீ எப்படி வந்தேனே எனக்கு தெரியல, ஆனால் தேடி பார்த்தா எனக்குள்ளே தான் நீ இருக்கிற. அப்போ அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருக்கும் இடமே கோயில், இருக்கும் இடமெல்லாம் இறைவன் இருக்கும் இடம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன தான் சொன்னாலுமே நான் திருப்பி அந்த பந்தத்திற்குள்ளே தான் போவேன். நானும் விட முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, முயற்சியே பண்ணாமல் எப்படிங்க அதற்கு உண்டான ஒரு 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 விடை அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதற்காகத்தான் இந்த இது எல்லாமே. ஸோ இன்றைக்கி அப்படியே கரெக்டாக ஏதுவாக நமக்கு இந்த ஒரு இதுவும் பாடலும் கிடைக்க பெற உங்களுக்கு சொல்ல வேண்டிய புண்ணியத்தில் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கன்னு யோசிக்கும் பொழுது இறைவனுடைய கருணையே காரணம் தான் உண்மையாலுமே. இந்த இதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக படித்து பாருங்கள் சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்.